வணக்கம். சூர்யா சாட்டர்டே, எஸ்.ஜே. சூர்யா, நானி, பிரியங்கா மோகன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. டைரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து விவேக் அத்ரேயா. இந்த படம் வந்து மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தியில வந்து சரிபோதா சனிவாரம்ன்ற பேர்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு 1ஆம் நம்பர் கமர்ஷியல் குப்ப படங்கள்ல ஒண்ணுன்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துல ஒரு வெங்காயமும் கிடையாது. வெறும் டீசரு, போஸ்டரு, ட்ரெய்லரு, பிரியங்கா மோகன வச்சு நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஆ ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்து பயங்கரமா வந்து கோவப்படக்கூடியவரு. அதாவது வந்து நம்ப நானி. அவங்க அம்மாவா தான் வந்து அபிராமி வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வந்து இவனோட கோவத்த பார்த்துட்டு, அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும். ஒரு 2 மாசத்துல வந்து அவங்க இறந்து போற மாரி இருப்பாங்க. ஸோ இவன எப்படியாவது ஒரு பக்குவப்படுத்திட்டு போணும்னு சொல்லிட்டு, இவன்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படக்கூடாது. அப்படியே உனக்கு கோவம் வந்தாலும், வாரத்துல ஏதாவது ஒரு நாள் தான் நீ வந்து உன் கோவத்த வந்து வெளிப்படுத்தணும். அதுவரைக்கும் அத வந்து நீ உனக்குள்ளேயே வச்சுக்கோ. ஒருவேள அந்த நாள் வரதுக்குள்ள அந்த கோவம் வந்து நியாயம் இல்லன்னா, அது வந்து தேவையில்லாத கோவம்னா, அந்த கோவம் வந்து தானா வந்து உன் மனசுல இருந்து போயிடும். ஸோ, ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. உன் கோவத்த எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. உன்னையே மீறி அந்த நாள் வரைக்கும் அந்த கோவம் நிலைச்சு இருந்துச்சுன்னா, அந்த நாள் மட்டும் உன் கோவத்த காட்டு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, அதப்படி ஃபாலோ பண்றாரு. உடனே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இவரு வந்து பெரிய ஆளா வளர்ந்துடுறாரு. ஸோ, இந்த மாரி வந்து என்னென்னலாம் கோவம் இருக்கோ, அவங்க அம்மா சொன்ன மாரி வந்து சேர்த்து சேர்த்து வச்சு, சனிக்கிழம ஆனா வந்து என்ன பண்றாருன்னா, போயிட்டு அந்த கோவத்தெல்லாம் போயிட்டு காட்டுறாரு. இவங்க அப்பா என்ன பண்றாருன்னா வந்து, இவரு வந்து யார் யார் மேலலாம் கோவம் இருக்கோ, நானி வந்து என்ன பண்றாரு, ஒரு டைரியில வந்து எழுதி எழுதி வைக்கிறாரு. இவங்க அப்பா வந்து இவருக்கு தெரியாம போயிட்டு போயிட்டு யார் யார் பேர்லாம் எழுதி வைக்கிறாரோ, அவங்களுக்கெல்லாம் போயிட்டு அலர்ட் பண்ணிட்டு வராரு. படம் ஃபுல்லா ஆரம்பத்துலேருந்து வந்து வெறும் ரொம்ப பில்டப்பாவே இருக்கு. அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து எந்த சீன்லயுமே வந்து லாஜிக்கே இல்ல. இந்த படத்தினோட டைரக்டர் வந்து இந்த உலகத்துல தான் இருக்காரா? அ இல்ல நாம ஏதோ வேற உலகத்துல இருக்கோமா? இல்ல அவரு பைத்தியமா? இல்ல நாம பைத்தியமா? அப்படின்னு வந்து தெரியல. எஸ்.ஏ. சூர்யா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நடிச்சுட்டே வந்தாரு. ஆனா, இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 படத்துல எதுக்கு போய் கமிட் ஆனாருன்னு தெரியல. அந்த மாரி இந்த படத்துல எதுக்கு கமிட் ஆனாருன்னு தெரியல. வெறும் லுக் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல நான் நடிக்கிறேன்னு மட்டும் நடிச்சா போதுமா? அவரு நடிப்பு கூட அந்த கேரக்டரும் சேர்ந்தா தான் அது வந்து நல்லா வரும். ஸோ, இந்த கேரக்டர் அவர் எதுக்கு சூஸ் பண்ணாருன்னு தெரியல. எஸ்.ஜே. சூர்யா வந்து ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து, அவருடைய கேரக்டர் என்னன்னா, அவருக்கு கோவம் வந்தா வந்து யாரு என்னன்னுலாம் பார்க்க மாட்டாரு. எல்லாரையும் போட்டு போட்டு அடிப்பாரு. எல்லா அக்யூஸ்டையும் போட்டு காட்டுன்னு காட்டுவாரு. அது இல்லாம ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்ல எவனையாவது தூக்கின்னு வந்து போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. அவ்வளோ கொடுமை பண்ணுவாரு. சித்திரவதை பண்ணுவாரு. அண்ட் அவர எதிர்த்து யாராவது எது பேசினாலும் அவங்கள சும்மா விட்டு வைக்க மாட்டாரு. அந்த மாரி ஒரு சீனு ஒரு ஜிஹெச்சுக்கு வெளிய பார்த்தீங்கன்னா வந்து கார் ரிவர்ஸ் எடுக்கும்போது வந்து ஒரு லேடியோட கார்ல போயிட்டு வந்து மோதிருவாரு. அந்த லேடி வந்து சென்ஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவாங்க. இது வந்து பப்ளிக்கா நடக்குது. இவரு என்ன பண்ணுவாரு, "ஓ! சென்ஸ் இருக்கான்னு என்னைய கேட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, வேணும்னே அந்த லேடிய உள்ளேயே உட்கார வச்சுட்டு, திருப்பி திருப்பி வேணும்னே கார எடுத்துட்டு வந்து இடிப்பாரு. இந்த சீன் வந்து எப்படி இந்த மாரி ஒரு சீன வந்து இந்த டைரக்டரால வந்து எடுக்க முடிஞ்சுன்னு தெரியல. இது எந்த உலகத்தில நடக்குது? ஆ இது படமா கூட இருக்கட்டுமே, சினிமாவா கூட இருக்கட்டும். எப்படி இந்த மாரி ஒரு சீன் எடுக்க முடியும்? இந்த மாரி வந்து ரியல் லைஃப்ல வந்து அ ந ந நடந்துக்க முடியுமா? ஸோ வந்து ஏதோ ஒரு உலகத்தில பொறந்து, ஏதோ ஒரு உலகத்தில வந்து சினிமா எடுக்கிற மாரி தோணுது. இந்த படத்தில இருக்க நெறைய சீன்ஸு. அண்ட் பிரியங்கா மோகன் பார்த்தீங்கன்னா வந்து, எதுக்கு வந்து இந்த படத்துல வந்து போலீஸா நடிச்சிருக்காங்கன்னு தெரியல. போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க. ஆனா, எந்நேரம் பார்த்தாலும் ஹீரோ கூட சுத்திட்டு தான் இருக்காங்க. ஒரு போலீஸ்க்கான எந்த வேலையுமே வந்து செய்யலன்னு தான் சொல்லணும். மியூசிக் பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்த காப்பாத்துறதுக்காக வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காருன்னு வந்து தெரியுது. ஆனா வந்து அதனால எந்த யூஸும் கிடையாது. சினிமாட்டோகிராஃபி வந்து கொடுமைங்க. ஆனா, ஊனானா வந்து கலர் கலரா லைட் வச்சு, ஸ்மோக் போட்டு, பின்னாடி வந்து எலக்ட்ரிக் ஸ்பார்க்லாம் வச்சு, வெறும் ஹீரோக்கு பில்டப் பண்ண எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து, நானிக்கும் இந்த படத்துல குடுத்த பில்டப்புக்கும், நானியோட ஃபேஸுக்கும், அவரோட பாடி லாங்குவேஜ் எதுக்குமே வந்து சம்மந்தமே கிடையாது. சும்மா நானும் ஒரு மாஸ் படம் பண்ண போறேன். நானும் ஒரு கமர்ஷியல் படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்துல கமிட் ஆயிருக்காருன்னு நெனைக்கிறேன். ஒருவேள அ அந்த தெலுங்கு, கன்னட ஆடியன்ஸ்லாம் அது பிடிக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு காலம் வரைக்கும் நம்ம அப்படிதான் நெனைச்சுட்டு இருந்தோம். அவங்களுக்கெல்லாம் இப்படிதான் எடுத்தா பிடிக்கும்னு. ஆனா இப்போ தெலுங்கு, கன்னடாலயும் வந்து சூப்பரான படங்கள் வந்து இந்திய அளவுல ஹிட் ஆகுற படங்கள் வந்து ஹீரோயிசம் பண்ணாலுமே வந்து கேஜிஎஃப் ஃபுல்லா ஹீரோயிசம் தான். ஆனா வந்து அத எல்லாரும் ரசிக்கும்படியா இருக்கும். புஷ்பாலயும் ஹீரோயிசம் தான் இருக்கும். ஆனா ரசிக்கும்படியா இருக்கும். ஓரளவுக்கு நம்பகத்தன்மையாவும் இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி படத்தெல்லாம் எடுத்து வச்சா எவன் பார்ப்பான் அப்படின்னு வந்து தெரியல. நம்ம சொன்ன மாரி ஸ்டோரிக்கு வரேன். இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கோவம் வரும். எஸ்.ஜே. சூர்யா வந்து இந்த மாரி ஒரு கேரக்டரு. ஸோ இந்த மாரி எஸ்.ஜே. சூர்யா அந்த ஜிஹெச்சுக்கு வாசல்ல வந்து லேடிய போட்டு கார்ல போட்டு இடிச்சுட்டே இருப்பாருன்னு சொன்னேன் இல்லங்க. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானி வந்து இவரு வந்து பார்த்துடுறாரு. அப்போ வந்து கூட வந்து பிரியங்கா மோகனும் இருக்காங்க. பிரியங்கா மோகன் வந்து ரொம்ப இளகிய மனசுக்காரங்க. அவங்களுக்கு வந்து எஸ்.ஜே. சூர்யாவோட கேரக்டர் வந்து பிடிக்காது. என்னடா இந்த ஆள் வந்து இப்படி போட்டு வந்து எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. அது இல்லாம பிரியங்கா மோகன் வந்து நானிக்கு வந்து இந்த படத்துல வந்து அத்தை பொண்ணா வேற இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நானியோட கோவத்த வந்து பிரியங்கா மோகனுக்கு பிடிக்காது. ஆனா வளர்ந்து
ஒருத்தங்க தெரியாம வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, பழகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த சீன் அப்ப தான் வந்து பிரியங்கா மோகன் வந்து நானிய பார்ப்பாங்க. நானி என்ன பண்ணுவாருன்னா, கோவப்பட்டு என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன்லேருந்து அந்த லேடிய காப்பாத்தணும், எஸ்.ஜே. சூர்யா தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் பண்ணுவாரு. அதாவது பெட்ரோல ஊத்திட்டு ஒரு விஷயம் பண்ணுவாரு. ஸோ அப்பதான் வந்து இந்த 3 பேரும் வந்து ஒரே நேரத்துல மீட் பண்ற சீன் வரும். அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா மோகனும் நானியும் வந்து பழகிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து நானிக்கு வந்து எஸ்.ஜே. சூர்யாவ வந்து அடிக்கணுன்ற மாரி நெனச்சுட்டே இருப்பாரு. அது இல்லாம வந்து பிரியங்கா மோகனுக்கும், இவங்களுக்கும் நடுவுல நெறைய சீன்ஸ் வரும். அதுல எந்த சீன்ஸுமே லவ் போர்ஷன்ஸ் வந்து எதுவுமே வந்து ரசிக்கும்படியா இல்ல. சில பேர் பிரியங்கா மோகன்கிட்ட வம்பிழுப்பாங்க. அத வந்து அவங்களுக்கே தெரியாம வந்து நானி என்ன பண்ணுவாருன்னா, போட்டு வந்து அவங்கள எல்லாரையும் போட்டு அடிச்சுருவாரு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆகும்னா வந்து, நானிக்கும், எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் வந்து முட்டிக்கும். அது இல்லாம எஸ்.ஜே. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சொந்த அண்ணன் ஒருத்தர் இருப்பாரு. எஸ்.ஜே. சூர்யா இதுல இன்ஸ்பெக்டரு. அவங்க அண்ணன் வந்து ஒரு கவுன்சிலரு. சொந்த அண்ணன். இவங்க 2 பேருக்கும் ஒரு லேண்ட் டிஸ்பியூட் ஒண்ணு இருக்கும். அவங்க அண்ணன் வந்து கையெழுத்து போட்டா தான் அது வந்து நடக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து என்னென்னமோ முயற்சிலாம் பண்ணி பார்ப்பாரு எஸ்.ஜே. சூர்யா. ஆனா வந்து அதுல எதுவுமே வந்து நடக்காது. அது இல்லாம அவங்க அண்ணன வந்து கவுன்சிலர் ஆக்குனது வந்து ஒரு ஊரு. ஸோ அந்த ஊர்ல இருக்கவங்க யார பார்த்தாலுமே வந்து எஸ்.ஜே. சூர்யாவுக்கு புடிக்காது. அங்க இருந்து தூக்கின்னு வந்து எல்லாரையும் போட்டு போட்டு லாக்கப்ல போட்டு அவ்ளோ அடி அடிப்பாரு. அதெல்லாம் போயிட்டு அந்த ஊருக்குள்ளேயும் போயிட்டு அடிப்பாரு. அந்த ஊருக்குள்ள ஒரு சீன் நடக்கும். அந்த ஊருக்குள்ள போயிட்டு ஒருத்தர் போட்டு அடிக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். அந்த பொண்ண வந்து அவங்க அப்பா வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தடுக்க வரும். அத புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. அருவாமனை இருக்கும். அதுல பட்டு கழுத்து வெட்டிட்டு இருக்கும். அந்த மாரிலாம் சீன் எப்படி எடுக்குறானுங்க தெரியல. அப்படி பார்த்துட்டு கூட அந்த பொண்ணு மறுபடியும் அடிக்க போவாரு எஸ்.ஜே. சூர்யா. எந்த உலகத்துல இந்த டைரக்டர் இருக்காருன்னே தெரியல. அதனால தான் இந்த படம் முழுக்க பார்க்கும்போது எனக்கு கோவம் மட்டும் தான் வந்துச்சு. இவனுங்கலாம் சினிமாவ என்ன நெனச்சுட்டு இருக்காங்க? இல்ல படம் பார்க்க வரவங்கள தான் என்ன நெனச்சுட்டு இருக்காங்க? அப்படின்னு வந்து தெரியல. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யாவுக்கு வந்து அவங்க அண்ணன போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அண்ட் நானி வந்து இன்னொரு பக்கம் எஸ்.ஜே. சூர்யா பண்ற அட்ராசிட்டீஸ்லாம் வந்து அவரால சகிச்சுக்க முடியாம, அவரு ஏதாவது ஒரு சனிக்கிழமை வச்சு வெளுத்துறணும்னு வந்து அவரு வந்து காத்துட்டே இருப்பாரு. ஸோ கடைசியா இந்த 3 பேருக்குள்ள வந்து என்ன நடக்குது? அப்படின்றது தான் வந்து படத்தினுடைய ஸ்டோரி. ஏன்டா இந்த படத்துக்கு போனேன்ற மாரி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த படத்தினுடைய இந்த போஸ்டர் மெயினா 2 பேரும் இந்த ஃபேஸ் ஆஃப் மாரி இருக்கும்ல, எஸ்.ஜே. சூர்யாவும், நானியும். அந்த போஸ்டர் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருந்தேன். ஸோ நல்ல ஒரு பேட்டிலா இருக்கும்ன்ற மாரி எதிர்பார்த்தேன். ஆனா படத்துல வந்து ஒண்ணுமே இல்லங்க. தயவு செஞ்சு இந்த மாரி படத்தெல்லாம் எடுக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல ஒவ்வொரு மூவிக்கும் ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூவும் தரோம். அது இல்லாம ஒரு 1 மினிட் ரிவ்யூ தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.